ஓம் ஸ்ரீ ஜெய் சாரம். வணக்கம், நான் ஜெயந்தி. எப்படிம்மா இருக்கிறீங்க எல்லாரும்? ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. என் அண்ணியை பற்றி நீங்கள் அந்த துக்கம் விசாரித்ததுக்கு எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு போன எபிசோட் முழுக்க என்னோட அன்னைக்கு அப்பா செஞ்சது எல்லாத்தையும் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. அண்ணியோட 31 இந்த இந்த சாட்டர்டே தான் செஞ்சோம். அதுக்கு கூட பாபா மகிமை செஞ்சிருந்தார். நான் இப்போது போன எபிசோட் 123வது இல்லையா, அது அண்ணியை பற்றி ஆனது. அதுக்கு முதல் எபிசோட் 122வது, அதோட தொடர்ச்சி இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஒளியில சிவலிங்கம் காட்சி கிடைச்சது, தரிசனம் கிடைச்சதுன்னு சொன்னேன் இல்லையா, அது அந்த அப்படி தொடர்ந்தே இருந்துச்சுமா. ரொம்ப நேரமா அது அப்படியே மாறாம இருந்தது. மறுபடி அதை பார்த்துட்டு நான் மறுபடியும் போயிட்டேன் வேற வேலை செய்யறது. சமைக்கும் போதெல்லாம் அப்பா எனக்கு ஞாபகம் விட்டுறார், வர சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கார். அப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்பா என்ன எப்படி அதை செய்வாருங்கிறத. அது அப்ப நினைவூட்டிலிருந்து நான் மறுபடியும் இங்க வந்து பார்த்தப்போ அதுல பாருங்க, அந்த ஒளியில என்ன இருந்துச்சுன்னா, அந்த சிவலிங்கத்துக்கு மேல அந்த ஒரு சர்ப்பம் மாதிரி இருந்துச்சு. அதுல ஷேப்பை பார்த்தா அப்படியே அதே மாதிரியே இருக்குமா. நான் உங்களுக்கு போட்டோ இருக்கு போடுன்னு பாருங்க. அதுக்கு பக்கத்துல பாருங்க, அந்த அந்த அப்படியே அது வளைஞ்சு அதுல முகம் அப்படி எழுப்பி இருக்கும் போது இருக்கு. அதுக்கு பக்கத்துல பாருங்க, அதோட உடல் சரியா அதே மாதிரி எப்படி அந்த ஒரு பாம்போட உடல் இருக்குமோ அதே மாதிரி இருக்குதுமா. உங்களுக்கே அது புரியும் வடிவா பாருங்க. அப்படி ஒரு சர்வமா அது மாறிச்சு. அது மாறினது எனக்கு என்னாச்சுப்பா, சிவலிங்க தரிசனம் இல்லையா வந்துச்சு. அப்போ அதனாலதான் சிவலிங்கத்துக்கு மேல நாகமா வந்திருக்கிறா அப்படின்னு நான் நினைச்சிட்டு மறுபடி போயிட்டு சரியா. போனதும் எனக்கு மனசுல ஒரே போயிட்டு இருக்குது. என்னன்னு சொன்னா, 11ஆம் தேதி இது நடந்தது. இதுக்கு முதல் வியாழக்கிழமை, அது ஒரு திங்கக்கிழமையா இருக்கணும். அதுக்கு முதல் வியாழக்கிழமை அப்பாவுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த அந்த வெள்ளைப்பூ இருக்கு இல்லையா, நான் அப்பாக்காக 108 மந்திரம் சொல்ல அப்பா எனக்கு எடுக்க வச்சார் இல்லையா, அபிஷேகம் செய்யும் போது அதே பூக்கள், அது சின்ன பூக்கள் இருப்பதுனால அந்த பூக்களையே அப்பாக்கு அந்த பூக்களால அபிஷேகம் செய்யறது உண்டு. அப்பா அந்த போன வியாழக்கிழமை நான் அவருக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு அதுல பாருங்க ஒரு மொட்டு இருந்துச்சு. அப்பா மடியில தான் இருந்துச்சு. அது நான் வச்சேனா இல்ல அது தானா அதுல விழுந்துச்சா எனக்கு தெரியல. அப்ப அதை பார்த்தது மொட்டா இருந்துச்சு. சரி அப்பா மடியில இருக்கு, அப்ப இது இருக்கட்டுமே என்று சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டு நான் அப்பாவுக்கு ட்ரெஸ் போட்டிருந்தேன் சரியா. இதே அன்னைக்கு திங்கக்கிழமை 11ஆம் தேதி என்ன எழுப்பி அபிஷேகம் செய்ய வச்சார் இல்லையா, அப்போ எடுக்கும் போது அவர் மடியில இருந்த அந்த மொட்டு பூவா விரிஞ்சிருந்துச்சு. அப்போ எனக்கு அதை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப அழகாவும் இருந்துச்சு. அதை அப்படியே அதுல எடுத்து வச்சுட்டு நான் அப்பாக்கு, குட்டிப்பாக்கு நான் அன்னைக்கு அபிஷேகம் செஞ்சு குளி தண்ணியில அபிஷேகம் செஞ்சேன்னு சொன்னேன் இல்லையா, அபிஷேகம் செஞ்சுட்டு வழக்கமா நான் அப்பாவுக்கு அபிஷேகம் செய்யும் போது இருக்கிற அந்த பூக்களையும் அந்த துளசி இலையிலையும் அப்பா கால் மாட்டுல தான், அப்பா காலடியில வச்சுட்டு தான் அவருக்கு ட்ரெஸ் போடுவேன். இது மாதிரி அந்த பூக்களை வச்சுட்டு அப்பாவுக்கு ட்ரெஸ் போட்டப்போ அந்த பூ எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அந்த பூவையும் அப்படியே பக்கத்துல இருந்துச்சா, அதை எடுத்து அப்பா மடியில வச்சேன். அப்பா மடியில வச்சுட்டு அப்படி கையை எங்கால எடுக்கல, அத எடுத்துட்டு இருக்கும் போதே அந்த பூ மறுபடி தூக்கி எறிஞ்ச மாதிரி விழுந்துச்சுமா. எப்படி இது, என்னாச்சு அப்பா, அப்பா எதுக்குப்பா எதுக்குப்பா எறியறீங்க என்று சொல்லி நான் கேட்டுட்டே குட்டிப்பா பாதங்களை பாக்குறேம்மா. அங்கே அப்பதான் அதுல ஒரு பூ அப்பாவோட முகம் மாதிரி அப்படியே இருந்துச்சுமா. அப்பா தன்னை பார்க்க வைக்கிறதுக்கு தான் இந்த லீலையை செஞ்சிருக்காரு போல இருக்கு. அப்படியே ரொம்ப சந்தோஷம், இனி இல்லைன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேம்மா. அப்பா ஆசீர்வதிச்ச அந்த பூவை எனக்கு கொடுத்துருக்காருன்னுட்டு அதை அப்படியே என் தலையில வச்சுக்கிட்டேன்மா. என் அப்பா எனக்கு தரிசனம் கொடுத்துட்டார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் நான் நன்றி நன்றி நன்றிப்பான்னு சொல்லிட்டு நான் மறுபடி வேலை பாக்குறதுக்கு போயிட்டேம்மா. அந்த பூவை எடுத்து கண்ணுல ஒத்திட்டு என் தலையில வச்சுக்கிட்டேன். இது நடந்தது காலையில சரியா. காலையில 10 மணிக்குள்ள நான் அப்பாக்கு அபிஷேகம் செஞ்சு எல்லாம் செய்யணும்னு அந்த அம்மா சொல்லியிருந்தா இல்லையா, சாயம்மா, அதை கேட்டுட்டு நான் செஞ்சிருந்தேன். அப்போதான் இந்த ஒரு மிராக்கிள் செஞ்சிருந்தாரப்பா. என்ன இதையே நான் நினைச்சிட்டே இருந்தேம்மா. அது என்னன்னு சொல்ல தெரியல, எனக்கு பெரிய சந்தோஷம், பெரிய ஒரு ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாம் தந்திருந்தாரப்பா. அன்னைக்கு தான் எனக்கு அப்பா எனக்கு ஆசீர்வதிச்சு அவர் கையால எனக்கு பூ தந்திருக்கார்.
அதை பார்த்தப்போ அங்கேயும் அப்பா இருந்தார். அந்த பூ ரூபமே அப்படியே அப்பா மாதிரி பாத்தீங்க இல்லையா, போட்டோல இருக்கு. அந்த ஒரு பூ மட்டும் அப்படி மாறி இருந்துச்சு. அப்போ அப்பா தான் ஆசீர்வதிச்சிருக்கு, அந்த பூவை கொடுத்திருக்காருன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அதை நினைச்சிட்டே வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா நான் நினைச்சேன், இதை பத்தியே நான் நினைச்சிட்டு இருக்கிறதால அப்பா கூப்பிடுற மாதிரி எனக்கு தோணுதோ அப்படின்னு நினைச்சுதான் வந்து அப்பா விளக்க பார்த்துட்டு போனேன். வந்த பூ பாருங்க, அதுல என்ன இருந்துச்சுன்னு சொன்னா, அப்போ முன்னாடி அந்த சிவலிங்கத்துக்கு மேல அப்படி ஒரு நாகம் வந்திருந்தது இருந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நாகத்தின் முகத்துல இருந்து ஏதோ புகை மாதிரி வந்துச்சு. அப்படியே திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ அங்கே இருந்து அந்த புகைக்குள்ளால ஒரு வெள்ளையா ஒரு உருவம் தெரிஞ்சது. பார்த்தா குதிரை மாதிரி இருந்துச்சு, குதிரையோட முகம் மாதிரி இருந்துச்சுமா. அது பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அதோட முகம் வடிவா எனக்கு தெரிய வந்துச்சு. நான் அதை போட்டோ எடுத்திருக்கிறேன், போட்டோவிலையும் வந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு புகையெல்லாம் நிறைய வந்து அது மறைஞ்சு போய் அதுக்குள்ள பாருங்கம்மா அப்பா இருந்தாருமா. அதுல பாருங்க வடிவா, அவரோட 2 கண்களும் அப்படியே தெரியுது அந்த நாகத்தின் முகத்துக்கு கீழே. பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது வடிவா தெரியும். ஆனா அதுல அந்த அப்பாக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கார். அப்பாவோட தரிசனம் கிடைச்சது மறுபடியும். அப்பாவை பாக்குறப்போ எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, அப்படியே சிலிர்த்து போய் பார்த்துட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்திருந்தது யார் தெரியுமா, சத்யசாயி அப்பா வந்திருந்தார். அவரை புட்டபர்த்தி அப்பா என்ன சொல்லுவாங்க இல்லையா, பாருங்க அதுல அவர் தலைக்கு மேல பின்னாடி தலைக்கு பின்னாடி ஒரு கை ஒன்று தெரியுதுமா. அதை பார்த்தா ஒரு கை இல்ல 2 கை, ஒரு கைக்கு மேல ஒரு கை வைப்போம் இல்லையா, அதை பார்த்ததும் சத்யசாயி அப்பா அப்படித்தான் என்கிட்ட ஒரு போட்டோ இருந்துச்சு. அவர் பின்னாடிதான் 2 கை, அவருக்கு பின்னாடி ஒரு கைக்கு மேல ஒரு கை வச்சுட்டு அப்படி நடந்து வருவார். இதுல பாருங்க அவரோட வலது கையில என்ன இருக்குன்னு பார்த்தா குங்குமம் மாதிரி இருக்குது இல்லையா, குங்குமம் வச்சிருக்கார். அதை நான் பார்த்திருக்கேன். அதே மாதிரி அந்த 2 கைகளும் சத்யசாயி அப்பாக்கு பின்னாடி காட்டி இருந்தார். பாபா நான் யாருன்னு கேட்டேன், யார் இவங்கன்னு கேட்டதுக்கு தான் அப்பா இந்த கைகளை காட்டி இருந்தார். இதுக்கு முன்னாடி அது நான் சொல்லேன் இல்லையா, அந்த விளக்கு வந்து அது லட்சுமி அம்மா விளக்குல தான் வந்திருந்தது. லட்சுமி அம்மா விளக்கு வந்து நான் அப்பாவை நோக்கி தான் அது பார்த்துட்டு இருந்தது. இந்த புகை வந்தது என்ன இது என்று சொல்லி பாக்குறப்போதான் அதை திருப்பினேன். அது திருப்பினப்போதான் அதுல நிறைய எனக்கு அப்பா காட்டியிருந்தார். ரொம்ப ஒளிவு மறைவா அப்படி ஒரு இது வந்து அதுக்குள்ள அந்த நாகம் வந்து அதுக்கு முன்னாடிதான் ஒவ்வொரு சித்தரையும் காட்டிட்டு இருந்தது. அந்த சித்தரையும் மறைவா தான் வந்து போயிட்டு இருந்தாங்க. அது ஒரு குட்டியா, அது என்னமோ அப்பா என்ன பார்க்க வச்சார், அப்பாதான் போட்டோ எடுக்க வச்சார். அதுல பாருங்க, அதுல திருப்பினதுலதான் எனக்கு இவ்வளவு உருவங்களும் தெரிஞ்சது. அதுக்கு பிறகு பாருங்க அந்த நாகம் அதுல இருந்த மாதிரி அந்த பாம்பு கூட அதோட வாழை அப்படியே உயர்த்தி எனக்கு ஆசீர்வாதம் தந்த மாதிரி இருந்துச்சு. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அப்பாவோட கண்களும் அங்க தெரிஞ்சது. அப்பா வந்து போகத்தான் இது நடந்துச்சு. அப்பா வந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அப்படி திடீர்னு அப்பாவோட முகம் அப்படியே தெரிஞ்சதுமா. நான் அதிர்ச்சி, அது எப்படி சொல்ல, நான் என்னையே மறந்து போய் பார்த்துட்டு இருக்கிறப்போதான் இதெல்லாம் நடந்துச்சு. எனக்கு ஒரே அதிர்ச்சி. அப்படியே பாக்குறப்போ என்னால போட்டோவும் எடுக்க முடியல. அப்பா வர்றப்போ அந்த அப்பா வந்து அப்படி மறையிற நேரம் தான் அந்த போட்டோ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் சத்யசாயி அப்பா எப்படியோ அப்பா எடுக்க வச்சுட்டாரு என்ன. அதுக்கப்புறம் பார்த்தா வைரவர் வந்திருக்கார். வைரவரோட முகத்தை பாருங்க, அவருடைய கண்கள் எல்லாம் வடிவா தெரியுதுமா. அவருடைய கண்களை பாருங்க எப்படி இருக்காருன்னு சொல்லி. அதுல பாருங்க அவருடைய முகத்துல அவருடைய வைரவரோட வாயிலையெல்லாம் அதோட வாழையெல்லாம் சுத்தி அந்த நாகம் இருக்கு பாருங்க. முதல்ல சிவலிங்கத்தை சுத்தி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய சித்தர்கள், நிறைய பேர் அப்பா கூப்பிட்டு இருந்தார். அது கொஞ்ச நேரம் அது ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு இடையில நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. இதுல நான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் போட்டோஸ், அதை நான் அதுல போடுறேன். உங்களுக்கு யாராச்சும் அதுல இருக்கும் சித்தர்களை தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கம்மா. போட்டோ ஒரு ஆள் எடுக்கிறப்போ அது அந்த ஒரு செகண்டுக்குள்ள இன்னும் நிறைய பேர் வந்து போறாங்க. அப்ப என்ன செய்யறேன்னு தெரியாம வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நிப்பாட்டிட்டு அந்த போட்டோக்கள் எடுத்திருந்தேன் கிளிக்கா. அந்த மறுபடியும் வந்துட்டே இருந்தாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க.
சத்யசாயி அப்பாவை எனக்கு முன்னாடி வந்திருந்தார். அவர் தான் முதல் வந்திருந்தார். அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப தாடி மீசையோட கண்ணு கூட தெரியாத அளவுக்கு அப்படி ஆனவங்களும் வந்திருந்தாங்க. ஒரு சில பேரை தான் என்னால போட்டோ எடுக்க முடிஞ்சுது. ஒவ்வொரு முகங்களையும் ஒவ்வொரு சித்தர்களையும் எனக்கு பார்க்குற தரிசனம் கிடைச்சிது. சித்தர்களை போட்டோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கும் ஏற்கனவே நான் இதுல பார்த்திருக்கேன், படிச்சிருக்கிறேன். சில சித்தர்கள் விரும்ப மாட்டாங்க. ஆனா நான் இதை அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் செய்யறேன். அப்பா ஏதோ செய்ய வைக்கிறாரு என்ன கொண்டு, எல்லாருக்கும் அதை சொல்ல வைக்கிறார். பாத்தீங்க இல்லையா? இப்படி ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி நான் சொல்லிட்டு இருக்கிறேன்டா, அப்பதான் அதையே செய்ய வச்சாருன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அதுலயும் நிறைய சித்தர்கள் போட்டோல வரலம்மா, அவங்க விரும்பல போல இருக்கு. அதான் இத்தனை சித்தர்கள் வந்திருக்கிறாங்கன்னு. அதுல சில சித்தர்களை நான் ஏற்கனவே யூடியூப்ல ஏதோ ப்ரோக்ராம்கள் போடுவாங்க இல்லையா ஒவ்வொருத்தரும், அப்படி அதுல பார்த்திருக்கேன். அப்படி பார்த்திருக்கிறேன். அது மற்றவங்கள எனக்கு தெரியல. அதுல சில சித்தர்கள் பார்த்தா அவங்க முகமே எல்லாம் முடி வளர்ந்து தாடி வளர்ந்து அப்படி அந்த அந்த மாதிரி இருக்கிறாங்க. சில பேரை பார்த்தா சின்ன வயசுக்காரர் மாதிரி, அவங்க இளைஞர்கள் மாதிரி இருக்காங்க. அப்படி நிறைய பேர் வந்து போனாங்க. அப்படி நிறைய சித்தர்களை அப்பா கூப்பிட்டு இருந்தார். பாருங்க, அதுல வந்த நாகம் கூட முகம் எல்லாம் மாறி அது ஒரு வேற ஒரு ஷேப்ல இருக்குது. அப்படி ஒரு ஷேப் வர்றப்போ முதலும் ஒரு தடவை வந்திருக்கணும். வர்றப்போ அதுல கடவுள்கள் வந்து போறாங்க. அந்த மாதிரி ஷேப் வந்ததும் அதுல வந்து போறாங்க. அந்த ஒளிய பாருங்க, அந்த தீப ஒளி கூட வித்தியாசமா இருக்குது. ஒவ்வொருத்தர் வந்து போகும்போது கூட அது ஒவ்வொரு ஷேப்ல மாறிட்டு இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். விளக்குல கூட பாருங்க, விளக்குலயும் நிறைய பேர் வந்து மாறி மாறி போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒளியிலையும் வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த உள்ளுக்குள்ள கூட அப்பா இருந்தாருன்னு உங்களுக்கு இதுக்கு முதல் போட்ட அந்த எபிசோட்ல கூட நான் சொல்லியிருப்பேன், அப்பா உள்ள இருக்கிற மாதிரி இருக்குன்னு. அதுலயும் நிறைய காட்டியிருந்தாருமா. அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த எபிசோட்ல சொல்றேன், சரியா? அந்த விளக்குலையும் இருக்காங்க பாருங்க. அந்த விளக்குல மட்டும் இல்ல, அந்த ஒளியில அந்த புகையா வந்து போனாங்க இல்லையா, அதுல நிறைய பேர் வந்திருந்தாங்கம்மா. நான் கூடிய வரைக்கும் அப்பா கிட்ட தான் சொல்லிட்டு தான் நான் போட்டோ எடுக்கிறதே. இந்த மாதிரி நான் எல்லாரையும் போட்டோ எடுத்துப்பேன். கடவுள் வந்தாலும் போட்டோ எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு. கடவுள் கூட காட்சி தந்திருந்தார் எனக்கு. பாபா மூலம் தான் எல்லாமே நடந்துச்சு. இத பத்தி சாய் மகிமா குமார் சாரம் இருக்காங்க இல்லையா, அவர் கூட பேசுவேன். அவர் அப்போ சொன்னது எனக்கு, சித்தர்கள் வர்றாங்கண்டா ஏதோ சொல்ல வராங்க, அதை கண்மூடி தியானத்துல நீங்க இருந்தா அவங்க சொல்லுவாங்க, கேட்கணும் அப்படின்னு. இப்போ நான் தியானத்துல அப்பா இருக்க சொல்லி முதல்ல சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் என்னோட கணவர் விரும்பாததுனால நான் அதை செய்யல. ஆனா அந்த டைமுக்கு என்ன அனுப்பிடுவார். பிரம்ம முகூர்த்தத்துல என்ன முடிக்க வச்சிருவார் அப்பா. நான் பெட்ல இருந்தபடியே அப்பாக்கு பிரார்த்தனை செஞ்சுட்டு மறுபடி தூங்கிடுவேன். அப்பா எதுக்காக இவ்வளவு சித்தரைகளையும் கூப்பிட்டு இருக்காருன்னா எனக்கு புரிஞ்சதுமா, என்னோட மகனுக்காகத்தான். அவனுக்கு நடக்க போற அந்த ஆக்சிடென்ட பத்தி உங்களுக்கு சொல்லி இருந்தேன். அப்பா எனக்கு அதை முழுசா காட்டியிருந்தார். என்ன நடந்துச்சுங்கிறத, என்ன நடக்க போகுதுங்கிறதையும் அவர் சொல்லி இருந்தார். அதுக்காகத்தான் அப்பா கூப்பிட்டு இருக்கார். நான் அதை பெருசா எடுத்துக்கல. எல்லாம் அப்பா பார்த்துப்பாருன்னு சொல்லி விட்டுட்டேன். அப்பா சொன்னார் தியானம் செய் என்று என்ன காலையில எழும்ப வச்சார். அது கூட என்னால ஒழுங்கா செய்ய முடியல. அப்பா என் பிள்ளைய என் கையில ஒப்படைச்சிட்டார். அதே எனக்கு எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலும் பத்தாது என் பாபாக்கு. என் பாபா என் பிள்ளைய என்கிட்ட கொண்டு வந்து தந்துட்டார். எல்லாம் நல்லதே நடக்கும் என்று சொன்னார். எல்லாம் நல்லதே நடக்கும். அவன் சுகமாகி வருவான். ஏதோ அவனுடைய கஷ்டகாலம், அவன் சிலது அனுபவிச்சுதான் ஆகணும் இல்லையா? நாங்களும் கொஞ்சம் அனுபவிக்கத்தான் வேணும் இல்லையா? அதுக்காகத்தான் அப்பா செஞ்சிருக்கார். எல்லாம் சரியாகும். அவனுக்கு எல்லாமே சரியாயிடும். இனிமே அவர் அப்பா சொல்லியிருந்தார் 2025 அவர் பார்க் பண்ணி எனக்கு அதுல சொல்லியிருந்தார். அதுதான் அது இப்போ வந்திருக்கு இல்லையா? ஆனா தொடக்கத்திலேயே நான் என்னோட அண்ணியை இழந்துச்சு. அது அண்ணியோட நேரம் வந்துருச்சு. அண்ணி போயிட்டாங்க. அதனாலதான் அண்ணியோட ஸ்ரீலங்கா போக முடியல. ஆனா நான் போறேம்மா. அதனால கிட்டத்தட்ட தொடர்ந்து உங்களுக்கு என்னோட எபிசோட் வராது. நான் போக முதல் செஞ்சு வச்சுட்டு போறது இது இருந்துட்டு இடையில 2 கிழமைக்கு ஒருக்கா அப்படியாவது எபிசோட் வந்துட்டு இருக்கும். சரியாம்மா? தொடர்ந்து என்னால் செய்ய முடியல. வந்து மறுபடியும் நான் வந்ததுக்கு அப்புறம் தான்
உங்களுக்கு எபிசோட் சரியா போட முடியும். மன்னிச்சிருங்கம்மா. அப்பா இதுல ஒரு பெரிய ஒரு மகிமை செஞ்சிருந்தார். எனக்கு அது பெரிய ஒரு மகிமை தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிம்மா. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல பாபா ஆசிகளோட உங்களை சந்திக்கிறேன். ஜெய் சாய்ராம்.